Welcome to Dreamwella. Usually வந்து South Indians breakfastக்கு இட்லி தோசை அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டுருப்போம். நிறைய பேருக்கு வந்து இது சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கும். ஸோ ஒரு சேஞ்சுக்காக வந்து இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் போய் தேடி இருப்பீங்க. ஆனால் அதை வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து நான் சொல்ல போகிறேன். எஸ், இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து pancake and smoothie வந்து இன்றைக்கி நம்ம குக் புக் சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ foxtail millet pancake வந்து ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் foxtail millets வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இப்படி இருக்கும். ஒரு எக்கு வேணாம் நினைக்கிறவங்க கர்டே வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் சுகர் இல்லைன்னா ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் foxtail millet வந்து நல்லா அரைச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிளை வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பீசஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா வேணும்னா மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் போடுங்க 2 ஸ்பூன். கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. கோகோனட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் பேக்கிங் சோடா, சின்னமனை பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா மிக்சர்ஸும் போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதை வந்து நம்ம பேனில் போட்டு பேன்கேக் ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேன்கேக்கை போட்டுக்கோங்க. ஸோ நல்லா குக் ஆகிட்டு வருது. டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை ஸோ foxtail millet pancake வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட காம்பினேஷனாக வந்து ஒரு ஸ்மூதி பண்ண போகிறேன், சியா சீட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சியா ஸ்மூதி. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரோட்டீனான ஃபுட் அண்ட் இது வந்து 5 நிமிஷத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கான இன்க்ரீடியண்ட்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓவர் நைட் வந்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கேஷ்யூஸ் அண்ட் பிஸ்தாஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் மில்க் கொஞ்சம். இது வந்து சியா சீட்ஸ். இதை வந்து ஓவர் நைட் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி இவ்வளோ திக்காக வரும். இது வந்து கோகோனட் சுகர், பீனட் பட்டர் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஆப்பிள் எடுத்துருக்கேன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பனானா கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆல்மண்ட்ஸ் ஓவர் நைட் சோக் பண்ணது, பிஸ்தா, அதுக்கப்புறமா வந்து கேஷ்யூஸ் வந்து எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஆப்பிள்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் ஆப்பிள்ஸ் போட்டுக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் சியா சீட்ஸ். இது வந்து இப்படி இருக்கும், இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஓவர் நைட் நீங்கள் சோக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன்.
மில்க்கு ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. பீனட் பட்டர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து கோகோனட் சுகர். ஸோ வந்து ஆப்பிள்ன்றதுனால நான் கோகோனட் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். இதுவே பனானா வச்சு பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆப்ஷனல், ஸ்வீட்டே வேணாம்னு நினைக்கிறவங்க இது போடாமல் கூட இருக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம இதில் போட்டாச்சு. இதை வந்து பிளெண்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஃபாக்ஸ்டைல் மில்லட் பேன்கேக் அண்ட் சியா சீட்ஸோட ஸ்மூதி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு வெளியிலலாம் போய் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. வீட்லேயே ஹெல்த்தியாக 5 மினிட்ஸில் வந்து இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரீம் வெல்லாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.